அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 308வது நாள். இன்று நாம் 2 கொரிந்தியர் அதிகாரம் 9 முதல் 13 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். இதோடு 2 கொரிந்தியர் புஸ்தகம் முடிவடைகிறது. 2 கொரிந்தியர் அதிகாரம் 9. இறைமக்களுக்கு செய்யும் அறப்பணி. இறைமக்களுக்கு செய்யும் அறப்பணியை குறித்து உங்களுக்கு நான் தொடர்ந்து எழுத தேவையில்லை. உங்களுக்கு உள்ள ஆர்வம் எனக்கு தெரிந்ததே. அதை குறித்து மாசிதோனிய மக்களிடம் பெருமையோடு பேசியிருக்கிறேன். அக்காயா மாநில மக்கள் கடந்த ஆண்டிலிருந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் எனவும் சொல்லியிருக்கிறேன். இந்த உங்கள் ஆர்வம் பலரை தூண்டிவிட்டிருக்கிறது. எனவே இந்த அறப்பணியை பொறுத்தவரையில் உங்களை குறித்து பெருமையாக பேசியது பொருளற்ற பேச்சல்ல என்பதை தெளிவுபடுத்தவும், நான் சொன்னதற்கேற்ப நீங்கள் பொருளுதவி செய்ய தக்க ஏற்பாட்டுடன் இருக்கவுமே இந்த 3 சகோதரர்களையும் அனுப்புகிறேன். என்னோடு வரும் மாசிதோனியர் நீங்கள் பொருளுதவிக்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று கண்டால் நாங்கள் வெட்கமுற வேண்டியிருக்கும், நீங்களும் வெட்கமுற வேண்டியிருக்கும் என சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் மீது நான் எத்தனை திட நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அல்லவா? இந்த சகோதரர்கள் எனக்கு முன்னால் உங்களிடம் வந்து நீங்கள் வாக்களித்த நன்கொடையை திரட்டி வைக்க முன்னேற்பாடு செய்தால் நான் அங்கு வரும்போது அது தயார் நிலையில் இருக்கும். அது கட்டாயப்படுத்தி திரட்டப்பட்டதாக அன்றி நீங்களாகவே கொடுத்த நன்கொடையாகவும் இருக்கும். குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளர செய்து அரசியல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வல்லன்மை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள். இவ்வாறு எங்கள் பணி வழியாய் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். நீங்கள் திருத்தொண்டாக ஏற்றுக்கொண்ட இப்பணி இறைமக்களின் தேவையை நிறைவு செய்வது மட்டுமன்றி பலர் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியின் நிறைவாக அமையும். இவ்வாறு நீங்கள் ஏற்று அறிக்கையிடும் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு நீங்கள் காட்டும் கீழ்ப்படிதல் புலப்படும். அவர்களுக்கும் மற்றெல்லோருக்கும் நீங்கள் செய்த உங்கள் பொருளுதவியால் உங்கள் வல்லன்மை வெளிப்படும். இவ்வாறு அவர்கள் இந்த அறப்பணியின் விளைவாக கடவுளை போற்றி புகழ்வார்கள். கடவுள் உங்கள் மீது அளவற்ற அருள் பொழிந்துள்ளதால் அவர்கள் உங்களோடு நெருங்கிய ஈடுபாடு கொண்டு உங்களுக்காக இறைவனிடம் வேண்டுவர். கடவுளின் சொல்லொன்னா கொடைக்காக அவருக்கே நன்றி உரித்தாகுக. 2 கொரிந்தியர் அதிகாரம் 10. பணி பற்றிய குற்றச்சாட்டுக்கு மறுமொழி. உங்களை நேரில் காணும்போது தாழ்ந்து போகிறேன், ஆனால் தொலையில் இருக்கும்போது துணிவுடன் செயல்படுகிறேன் என்றா நினைக்கிறீர்கள்? கிறிஸ்துவின் பணிவோடும் கனிவோடும் பவுலாகிய நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, நான் உங்களோடு இருக்கும்போது என் துணிச்சலை காட்ட தேவையில்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். என் துணிச்சலை காட்ட முடியும் என்னும் நம்பிக்கை எனக்கு உண்டு. நாங்கள் உலக போக்கில் நடப்பதாக கருதும் சிலரிடம் அந்த துணிச்சலை காட்ட உறுதி கொண்டுள்ளேன். நாங்கள் உலகில்தான் வாழ்கிறோம், எனினும் எங்கள் போராட்டம் உலகை சார்ந்தது அல்ல. எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல, மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறியக்கூடியவை. அவற்றை கொண்டு குதர்க்க வாதங்களையும் கடவுளை பற்றி அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் அனைத்து மேட்டிமையையும் தகர்த்தெறிகிறோம். மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம். நீங்கள் முழுமையாக கீழ்ப்படிந்த பிறகு கீழ்ப்படியாதவர்கள் யாவருக்கும் தக்க தண்டனை கொடுக்க நாங்கள் தயாராயிருக்கிறோம். கண் திறந்து பாருங்கள். தாம் கிறிஸ்துவுக்கு சொந்தம் என உரிமை கொண்டாடும் எவரும் சற்று சிந்தித்து பார்க்கட்டும். அவர் கிறிஸ்துவுக்கு சொந்தமாயிருப்பது போன்று நாங்களும் கிறிஸ்துவுக்கு சொந்தமே. எங்களுடைய அதிகாரத்தை உங்கள் அழிவுக்காக அல்ல, உங்கள் வளர்ச்சிக்காகவே ஆண்டவர் தந்திருக்கிறார். அவ்வதிகாரத்தை பற்றி நான் சற்று அதிகமாகவே பெருமை பாராட்டினாலும் அதில் வெட்கப்பட ஒன்றுமில்லை. திருமுகத்தின் வாயிலாக மட்டும் உங்களை அச்சுறுத்துகிறேன் என நான் நினைக்கவில்லை. அவருடைய திருமுகங்கள் கடுமையானவை, ஆற்றல் மிக்கவை. ஆனால் அவர் நேரில் வந்தால் பார்க்க சகிக்காது, பேச்சும் எடுபடாது என்கிறார்கள். அப்படி சொல்பவர்கள் எங்கள் திருமுகங்களில் நாங்கள் வெளிப்படுவது போலவே நேரில் வரும்போதும் செயல்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் தங்களுக்கு தாங்களே நற்சான்று கொடுக்கின்றனர். அவர்களோடு எங்களை சேர்த்து கொள்ளவோ ஒப்பிடவோ நாங்கள் துணியவில்லை. அவர்கள் தங்களையே அளவுகோலாக கொண்டு தங்களை அளவிட்டுக் கொள்கிறார்கள், தங்களை தங்களோடே ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள். இது அறிவீனம் அல்லவா?
ஆனால் நாங்கள் அளவு மீறி பெருமை கொள்வதில்லை. அதற்கென்று எங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அது கடவுளே வரையறுத்த எல்லை. அந்த எல்லைக்கு உட்பட்டே உங்கள் நகர் வரை நாங்கள் வராமல் இருந்திருந்தால் அளவு மீறி பெருமை கொண்டவர்கள் ஆவோம். ஆனால் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உங்கள் நகருக்கு முதல் வந்தவர்கள் நாங்களே. மற்றவர்களின் உழைப்பை காட்டி நாங்கள் பெருமை பாராட்டினால் அது அளவு மீறி செயல்படுவதாகும். நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை வளர வளர உங்களிடையே நாங்கள் ஆற்றும் பணி விரிவடையும். கடவுள் வரையறுத்து கொடுத்த எல்லைக்குள்ளேயே இருப்போம் என்றே நாங்கள் எதிர்நோக்குகிறோம். இவ்வாறு உங்கள் எல்லைக்கு அப்பால் வாழ்வோரிடமும் நாங்கள் நற்செய்தியை அறிவிக்க முடியும். அப்போது மற்றவர்களுக்கு குறிக்கப்பட்ட எல்லையை மீறி செயல்பட்டு அவர்கள் செய்த வேலையை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டவும் இடமிராது. பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். தமக்கு தாமே நற்சான்று கொடுப்போர் அல்ல, மாறாக ஆண்டவரின் நற்சான்று பெற்றவரே ஏற்புடையவர் ஆவர். 2 கொரிந்தியர் அதிகாரம் 11. பவுலும் போலி திருத்தூதர்களும். என் அறிவீனத்தை நீங்கள் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும். ஆம், சற்றே பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன். கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன். அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன். உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறு ஒரு இயேசுவை பற்றி அறிவித்தால், அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியை தவிர வேறு ஒரு ஆவியை பற்றி பேசினால், அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். இப்படிப்பட்ட மாபெரும் திருத்தூதரை விட நான் எதிலும் குறைந்தவன் அல்லேன் என்றே கருதுகிறேன். நான் நாவன்மையற்று இருக்கலாம், ஆனால் அறிவு அற்றவன் அல்ல. இதை எப்போதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியே இருக்கிறோம். ஊதியம் எதுவும் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன். நீங்கள் உயர்வு பெற நான் தாழ்வுற்றேன். இதுதான் நான் செய்த பாவமா? நான் உங்களிடையே பணிபுரிந்த போது என் செலவுக்கு வேண்டியதை மற்ற திருச்சபைகளிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். உங்களுக்காக அவர்களை கொள்ளையிட்டேன் என்றே சொல்லலாம். நான் உங்களோடு இருந்தபோது எனக்கு பற்றாக்குறை இல்லாமல் இல்லை. எனினும் நான் உங்களில் எவருக்கும் சுமையாய் இருந்ததில்லை. மாசிதோனியாவிலிருந்து வந்த அன்பர்கள் என் பற்றாக்குறையை போக்கினார்கள். நான் எதிலும் உங்களுக்கு சுமையாய் இருந்ததில்லை, இனி இருக்கவும் மாட்டேன். கிறிஸ்துவின் உண்மையே என்னுள்ளும் இருப்பதால் நான் பெருமைப்படுவதை அக்காயா பகுதியில் உள்ள யாரும் தடுக்க முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன்? உங்களிடம் எனக்கு அன்பே இல்லை என்பதாலா? நான் உங்கள் மீது அன்பு கொண்டவன் என்பது கடவுளுக்கு தெரியும். எங்களை போன்று பணியாற்றுவதாக காட்டி தம் பணியில் பெருமையடைய சிலர் வாய்ப்பு தேடுகின்றனர். அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காதிருக்க நான் இப்போது செய்து வருவதையே தொடர்ந்து செய்வேன். ஏனெனில் இத்தகையோர் போலி திருத்தூதர், வஞ்சக வேலையாள்கள், கிறிஸ்துவின் திருத்தூதராக நடிப்பவர்கள். இதில் வியப்பு என்ன? சாத்தான் கூட ஒளியை சார்ந்த தூதனாக நடிக்கிறானே. ஆகவே அவனுடைய தொண்டர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நடிப்பதில் வியப்பு ஒன்றுமில்லை. அவர்களது முடிவு அவர்களுடைய செயலுக்கு ஏற்பவே அமையும். பவுலின் துன்பங்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், நான் ஒரு அறிவியலி என எவரும் எண்ண வேண்டாம். அவ்வாறு எண்ணினால் என்னை அறிவியலியாகவே வைத்து கொள்ளுங்கள். அப்படியானால் நானும் சற்று பெருமை அடித்துக் கொள்ளலாமே. நான் இவ்வாறு பெருமையாய் பேசுவது ஆண்டவரின் தூண்டுதலால் அல்ல, மாறாக நான் ஓர் அறிவியலியாய் இருப்பதால் தான். பலர் உலகு சார்ந்த முறையில் பெருமை அடித்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன். நீங்கள் அறிவு கூர்மையுள்ளவர்கள் அல்லவா? அறிவியலிகளை மனமுவந்து பொறுத்து கொள்பவர்கள் ஆயிற்றே. யாராவது உங்களை அடிமைப்படுத்தினாலும் சுரண்டினாலும், உங்களுக்கு கண்ணி வைத்தாலும், உங்களிடம் இருமாப்போடு நடந்து கொண்டாலும், உங்களை கன்னத்தில் அறைந்தாலும் நீங்கள் பொறுத்து கொள்கிறீர்கள். இப்படியெல்லாம் செய்ய நாங்கள் வலுவற்றவர்களே. இது அவமானத்திற்குரிய ஒன்றுதான். அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கிறேன். இப்போதும் ஒரு அறிவியலியை போன்றே பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் தான். அவர்கள் இஸ்ரேலரா? நானும் தான். அவர்கள் அப்ரஹாமின் வழிமரபினரா? நானும் தான். அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா? நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே. இங்கும் நான் ஒரு மதியீனனாகவே பேசுகிறேன். நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடைப்பட்டேன். கொடுமையாய் அடிபட்டேன். பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லெறிப்பட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கல்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண் விழித்தேன். பசி தாகமுற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன்.
ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா? யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? நான் பெருமை பாராட்ட வேண்டுமென்றால் என் வலுவின்மையை பற்றியேதான் நான் பெருமை பாராட்ட வேண்டும். நான் சொல்வது பொய் அல்ல. இதை ஆண்டவர் இயேசுவின் தந்தையாம் கடவுளே அறிவார். அவர் என்றென்றும் போற்ற பெறுக. நான் தமஸ்கு நகரில் இருந்தபோது அரசர் அரேத்தாவின் கீழ் இருந்த ஆளுநர் என்னை பிடிக்க நகர வாயிலில் காவல் வைத்தார். ஆனால் நான் நகர மதிலில் இருந்த பலகனி வழியாக கூடையில் வைத்து இறக்கப்பட்டு அவர் கைக்கு தப்பினேன். 2 கொரிந்தியர் அதிகாரம் 12. காட்சிகளும் வெளிப்பாடுகளும். பெருமை பாராட்டுதல் பயனற்றது. ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டி இருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேசப் போகிறேன். கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும். அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை 3ஆம் வானம் வரை எடுத்து செல்லப்பட்டான். அவன் உடலோடு அங்கு சென்றானா, உடலின்றி அங்கு சென்றானா, யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். ஆனால் அம்மனிதன் பேரின்ப வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்கிறேன், அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா, யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டான். இந்த ஆளை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன். என் வலுவின்மையே எனக்கு பெருமை. அப்படி நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது அறிவீனமாய் இராது. நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும். ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதையும் விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமை பாராட்டாது விடுகிறேன். எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்படையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றி தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாய் இருக்கிறேன். கொரிந்து திருச்சபையின் மீது அக்கறை. நான் ஒரு அறிவியலி போல் பேசிவிட்டேன். என்னை பாராட்டி இருக்க வேண்டிய நீங்களே என்னை அப்படி பேச வைத்து விட்டீர்கள். நான் ஒன்றுமில்லை எனினும் அந்த மாபெரும் திருத்தூதர்களை விட எதிலும் குறைந்தவன் அல்ல. உங்களிடையே நான் கொண்டிருந்த மன உறுதி, நான் செய்த அரும் அடையாளங்கள், அருஞ்செயல்கள், வல்ல செயல்கள் ஆகியவையே ஒரு திருத்தூதருக்குரிய அறிகுறிகள். எந்த முறையில் மற்ற திருச்சபைகளை விட உங்களை தாழ்வாய் நடத்தினேன்? உங்களுக்கு சுமையாய் இராதது ஒரு குற்றமா? அப்படியானால் அக்குற்றத்தை மன்னித்துக் கொள்ளுங்கள். இதோடு 3வது முறையாக நான் உங்களிடம் வர தயாராக இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு சுமையாய் இருக்க மாட்டேன். உங்களுடைய உடைமைகளை அல்ல, உங்களையே நாடி வருகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் செல்வம் சேமித்து வைக்க வேண்டியதில்லை. மாறாக பெற்றோரை பிள்ளைகளுக்காக சேமிக்க வேண்டும். நான் உங்களுக்காக எனக்குள்ளவற்றையும் ஏன் என்னையுமே மனமுவந்து அளித்திடுவேன். உங்கள் மீது நான் எத்துணை அன்பு கொண்டிருக்க நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பு குறையலாமா? நான் உங்களுக்கு சுமையாய் இல்லாதது குற்றமாகவே இருக்கட்டும். ஆனால் நான் உங்களை சூழ்ச்சியாய் வஞ்சித்தேன் என நினைக்கிறீர்களா? நான் உங்களிடம் அனுப்பியவர் எவர் மூலமாவது ஆதாயம் தேடினேனா? உங்களிடம் வருமாறு தீத்துவை கெஞ்சி கேட்டுக்கொண்டேன். மற்றொரு சகோதரரையும் அவரோடு அனுப்பி வைத்தேன். தீத்து உங்களிடம் ஆதாயம் தேடினாரா? நாங்கள் ஒரே மனப்பாங்கோடு செயல்படவில்லையா? ஒரே வழிமுறையை பின்பற்றவில்லையா? நாங்கள் குற்றமற்றவர்கள் என உங்கள் முன் காட்டுவதாக இதுவரை எண்ணியிருப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, கடவுளின் திருமுன் கிறிஸ்து வழியாய் உங்களுக்கு சொல்கிறேன். நான் செய்வதெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்காகவே. எனக்கு ஓர் அச்சம். நான் அங்கே வரும்போது நான் காண விரும்பும் நிலையில் நீங்கள் இருப்பீர்களோ என்னவோ. ஒருவேளை நீங்கள் காண விரும்பாத நிலையில் நானும் இருக்கலாம். சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, அவதூறு பேசல், புறங்கூறல், இருமாப்பு, குழப்பம் ஆகியவை உங்களிடம் இருக்க காண்பேனா என்னவோ. நான் மீண்டும் உங்களிடம் வரும்போது என் கடவுள் உங்கள் முன் என்னை தலைகுனிய செய்வாரோ என்னவோ. முன்பு பாவம் செய்தவர்களுள் பலர் தங்களுடைய ஒழுக்கக்கேடு, பரத்தமை, காமவெறி ஆகியவற்றை விட்டு மனம் மாறாமல் இருப்பதை கண்டு துயருற்று அழவேண்டியிருக்குமோ என்னவோ. 2 கொரிந்தியர் அதிகாரம் 13. இறுதி எச்சரிக்கையும் வாழ்த்தும். இதோடு 3ஆம் முறையாக நான் உங்களிடம் வருகிறேன். 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்குமூலத்தாலே அனைத்து குற்றமும் உறுதி செய்யப்பட வேண்டும். முன்பு பாவம் செய்தோரையும் மற்ற எல்லோரையும் கூட நான் ஏற்கனவே எச்சரித்தது போலவே மீண்டும் எச்சரிக்கிறேன். 2ஆம் முறை நான் உங்களிடம் வந்தபோது செய்தது போலவே இப்பொழுதும் நான் இங்கிருந்தே எச்சரிக்கிறேன். நான் மீண்டும் அங்கு வரும்போது அவர்களை நான் எளிதாக விட்டுவிடப் போவதில்லை. கிறிஸ்து என் மூலமாக பேசுகிறார் என்பதை மெய்ப்பித்து காட்ட வேண்டும் என்கிறீர்கள் அல்லவா?
கிறிஸ்து உங்களுடைய என்னைப் போல வலுவற்றவராக இல்லை, மாறாக அவர் வல்லமையோடு செயல்படுகிறார். ஏனென்றால் அவர் வலுவற்றவராய் சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் கடவுளின் வல்லமையினால் அவர் உயிர் வாழ்கிறார். அவருடைய வலுவின்மையில் பங்கு பெறும் நாங்களும் உங்கள் பொருட்டு கடவுளின் வல்லமையால் அவரோடு வாழ்வோம். நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறீர்களா என உங்களையே சோதித்து பாருங்கள். உங்கள் நடத்தையை சீர்தூக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுள் செயலாற்றுகிறார் என உணராமலாயிருக்கிறீர்கள். நீங்கள் சீர்தூக்கி பார்த்தீர்கள் என்றால் அதை உணர்வீர்கள். நாங்கள் எங்கள் தகுதியை மெய்ப்பித்து காட்டியுள்ளோம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்னும் எதிர்நோக்குடன் இருக்கிறேன். நீங்கள் தீமை எதுவும் செய்யாதிருக்க உங்களுக்காக நாங்கள் கடவுளிடம் வேண்டுகிறோம். எங்கள் தகைமையை எடுத்து காட்ட நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் தகைமையற்றவர்களாக காணப்பட்டாலும் நீங்கள் நன்மையையே செய்ய வேண்டும் என்பதே எங்கள் வேண்டல். ஏனெனில் உண்மைக்கு எதிராக நாங்கள் எதுவும் செய்ய இயலாது. உண்மையின் பொருட்டே அனைத்தையும் செய்கிறோம். நாங்கள் வலுவற்றவர்களாய் இருப்பினும் நீங்கள் வல்லமையுடையவர்களாய் இருப்பது எங்களுக்கும் மகிழ்ச்சியே. நீங்கள் நிறைவடைய வேண்டும் என்றே நாங்கள் இறைவனிடம் வேண்டுகிறோம். நான் இங்கிருந்தே இதெல்லாம் எழுதுகிறேன். ஏனெனில் நான் உங்களிடம் வரும்போது என் அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களிடம் கண்டிப்பாய் நடந்து கொள்ள விரும்பவில்லை. உங்கள் அழிவுக்காக அல்ல, உங்கள் வளர்ச்சிக்காகவே ஆண்டவர் இந்த அதிகாரத்தை எனக்கு அளித்துள்ளார். சகோதர சகோதரிகளை, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது மகிழ்ச்சியாயிருங்கள். உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள். என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள். மன ஒற்றுமை கொண்டிருங்கள். அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறை மக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.